ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கே கிளம்பிட்டோம் பார்க்குறீங்களா? அங்கே அண்ணாமலையாரை பார்க்க திருவண்ணாமலைக்கு போகிறோங்க. ஸோ இது நாங்கள் கொண்டு போயிருக்க மாலை. நாங்கள் அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே அண்ணன் காரில் தான் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் மார்னிங் சாப்பிடல, அதனால் போகிற வழியில் டோலுக்கு நெக்ஸ்ட் சிங்கப்பெருமாள் கோயில் நெக்ஸ்ட் அந்த டோல் வரும். ஸோ அது நெக்ஸ்ட் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு நல்லா காற்றுங்க சில்லுன்னு அழகாக அங்கே நின்று கொண்டு போய் இந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கரும்பு ஜூஸ் இளநீலாம் குடிக்காமல் எப்படிங்க ட்ராவல் அப்போது அதையும் வாங்கி இந்த ட்ராவலிங் அப்போது நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் இது வந்து பாலாறுங்க. ஆனால் தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது, வெறும் மணல் மட்டுமே அங்கே பார்த்தோம். ஸோ பாலாறை பார்த்துட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ட்ராவல் அப்போ நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு, செஞ்சி அண்ட் திருவண்ணாமலை. ஸோ செஞ்சி க்ராஸ் பண்ண அப்புறம் தான் திருவண்ணாமலை வரும். இதாங்க செஞ்சிக்கோட்டை மலை சொல்லுவாங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. இது எப்போயுமே பார்த்துட்டே போகிறது தான் உண்டு, உள்ளே போகணும் ஒரு நாளைக்கு. அப்படி நம்ம அண்ணாமலை மலையும் பார்த்தாச்சு, பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது தாங்க நம்ம எடுத்துகிட்ட ரூம் வந்து வடக்கு கோபுரம் அம்மணியம்மன் கோவிலாண்ட தான் நம்மளோட ரூம், நம்ம ரெசிடென்சி இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக அங்கே தான் புக் பண்ணுவோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு, செக்இன் பண்ண போகிறோம். ஸோ ரிசப்ஷன் ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட தங்க ஒரு சேஃபான நல்ல ஒரு டீசெண்டான ரெசிடென்சி. யாராச்சும் வேணும்னா இங்கே ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே ஹோட்டலாக இருக்கும், தனியாக ஹோட்டல் தேடி போக தேவையில்ல. ஸோ இதுதான் நம்ம ரூமு. எங்களுக்கு ஆக்சுவலாக சூட் ரூம் எடுத்துருந்தோம், ஏன்னா 4 மெம்பர்ஸ்க்கு மேலே சூட் ரூம் தான் கொடுப்பாங்க. ஸோ சிங்கிள் காட் தனியாக இருக்கும், தனியாக டிவி, ஏசி, ஃபேன் எல்லாமே அவைலபிள். ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. இது நம்ம கொண்டு வந்த இந்த மாலை. இங்கே டபுள் காட் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு பால்கனி இருக்கும், இங்கே வந்து ஒரு கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக கொடுக்குற ஷாம்பு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டைனிங் இருந்தது அண்ட் ட்ரெஸ்ஸிங் இருந்தது அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாகவே இருந்ததுங்க. ஸோ முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ வீடாக இருந்தாலும் ஹோட்டலாக இருந்தாலும் பால்கனி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கொஞ்சம் போன உடனே அப்படியே அங்கேருந்து ஒரு மலையை பார்க்கும்போது ஐயோ வேறு லெவல் ஃபீலிங்க. கிட்டக்க இத்தினாலும் டிவியில் பார்த்து அந்த ஒரு கிட்ட பார்க்கும்போது ஒரு இணைப்பிரியா சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் பசங்க பசிக்குது, நாங்கள் அவங்களுக்கு மட்டும் மீல்ஸ் நாங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு ஸோ இங்கே மாதிரி வாட்டர் ஃபால்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே இறங்கியாச்சு, ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஸோ போகிறோம். இப்படி தாங்க கூட்டம் வெளியே வரைக்கும் இல்லை, ஆனால் உள்ளே இருந்தது கூட்டம். ஒரு 3 to 4 hours ஆச்சு சுவாமியை பார்க்கறதுக்கு. எங்களுக்கு முன்னெல்லாம் அப்படி இருக்காது, டேரெக்டாக போவோம், சுவாமியை பார்ப்போம், வந்துகிட்டே இருப்போம். இப்போலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. என்னடா லைனில் இவ்வளோ நேரம் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கே அந்த மாதிரி. திலகம்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்களும் குழந்தைக்கு அழகாக திலகம்லாம் வச்சுட்டு சுவாமியை பார்க்க போனோம். ஆனால் போகிறதுக்குள்ளே இது எல்லாமே கலைஞ்சிடுச்சு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகி குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கலைச்சிட்டாங்க. பட் ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி திலங்கம் வச்சுட்டு சுவாமியை பார்க்க போகும்போது. வந்துட்டு ஹோட்டலுக்கு ஒரு 10:30 இருக்கும். ஸோ எல்லாமே காலி. எங்களுக்கு ஒரு தோசை வடை இப்படி தான் இருந்து கிடச்சிது. பூரிக்கு கிழங்கெல்லாம் இல்லை, வெறும் பூரி தாங்க அது. ஸோ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சுவாமியை பார்த்துட்டு விடைய பெரியா ஒரு சோகத்தில் கிளம்பியாச்சு. இருந்தாலும் நம்மளும் வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால் இதான் இங்கே தங்கியிருந்த ரெசிடென்சி. யாராச்சும் வேணுன்னா கோவில் பக்கத்தில் வேணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து கோவில் வெறும் பக்கமே. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிடலாம், நம்ம தனியாக ஏதோ ஆட்டோ எடுக்க வேணாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம் சென்னைக்கு டுவர்ட்ஸ் வரதுக்கு. ஸோ குடுவாஞ்சேரியில் சாப்பிடாதனால மார்னிங் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லன்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்ததுங்க எல்லாமே. ஸோ சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட் வைஸில் நல்லா சிறப்பாக நல்லா இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. ஸோ சாப்பாடுக்கு ஆல்ரெடி ஒரு சூப், டொமேட்டோ சூப் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அண்ட் தம் பிரியாணி அண்ட் சிக்கன் டிக்கா ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. யாருனாலும் சைடு போகிறீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். கீதமில் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.